ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக்ஸாம் சோதனைஸ் பற்றி தான் நம்ம வீடியோ எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் நோட்டியும் டைப் பண்ணுங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே, இவர் நம்ம ஸ்டூடெண்ட் எழுதுகிறாரு, எக்ஸாம் எழுதுறதுக்கு படிச்சிட்ருக்காரு. இந்த மேடம் தீரனோட அக்கா. ஜஸ்ட்டு இந்த வீடியோக்காக இந்த அக்கா. இவங்க இந்த ஸ்கூலோட மேம். இவங்க தான் அந்த கொஷின் பேப்பர் ரெடி பண்ணுறவங்க. இவர் சும்மா இருக்கார். சரி, ஓகே, ஃப்ரெண்டு. சரி, ஓகே, தீரன் படிச்சிட்டியாடா? ஏதோ படிச்சு கிழிச்ச மாதிரி இருக்க. எல்லா கொஸ்டின் கேட்டாலும் சொல்லுவியா? படி. ஃபோன்லாம் பார்க்கக்கூடாது. அப்புறமா நீ அவங்க கிருத்தன் யூனஸ் டோர் சாத்திட்டு வெளியில் போயிட்டா. அதுக்கப்புறம் தீரன் என்ன பண்ணுறான்னு வாங்க பார்க்கலாம். அதான் அக்கா போயிட்டால. சரி, ஓகே, தீரன் ஃபோன் பார்க்குறான். இப்போ யூனஸ் போயிட்டு என்ன ஃபோன் நோண்டிட்டு இருக்கியா, ஃபோனை பிடிங்கிட்டு வந்துடுவா. வாங்க யூனஸ் வீடியோ பார்க்கணும். என்ன நீ ஃபோன் பண்ணிட்டு இருக்கியா? ஃபோனை வை, படி. சரி, ஓகே, நாளைக்கு எக்ஸாமு. இவன் வா, சாப்பிட்டு போய் படி. அதுவும் சரிதான், சாப்பிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு படிக்கலான்னு வருவியா? சரி, ஓகே, அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நீ சாப்பிட்டு முடியும். தீரன் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கான். சரி, ஓகே, அப்புறம் தீரன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் ரூமுக்கு போயிடுவான். என்ன சாப்பிட்ட உடனே படிக்கணுமான்ட்டு அவன் தூங்குவான். மணி மணி இப்போது 6. எழுந்துச்சு பார்ப்பியா? 6 o'clock ஆகுமா டைமு? 6 o'clock தான் ஆகுதா? சரி, ஓகே, கொஞ்ச நாள் விளையாடிட்டு வருவோம். அக்கா கிரிக்கெட்டு போவானா? சரி, போய் விளையாடுவோம். அக்கா கிட்ட கேட்டுட்டு விளையாட போவோம். அக்கா, நீலாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவியா? நான் விளையாட போயிட்டேன். நீலாம் விளையாடக்கூடாது. நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு விளையாட உட்காந்து படி. ஆனால் தீரன் அக்கா சொன்ன பேச்சை கேட்காத விளையாட ஓடுவானா? அக்கா தானே. நம்ம போகணும். சரி, ஓகே, இப்போ மணி 10 o'clock ஆகிடுச்சு. தீரன் வீட்டுக்கு வருவான். என்ன மணி 10 ஆயிடுச்சா? சரி, காலையில் 5 மணிக்கு எழுந்து படிக்கலாம். அக்கா நினைப்பா, இவன் எதுவுமே படிக்கலை, ஐயோ என்ன பண்ண போகிறானோ. சரி, படிக்கணுமா காலையில் ஏஞ்சி? சரி, பேக்கில் எடுத்து வச்சுட்டு ஸ்கூலுக்கு போவோம். சரி, ஓகே, எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டான். சரி, ஓகே, யாழினி மேம் பேப்பர் கொடுத்துருவாங்க. தீரன் உட்காந்துச்சு எக்ஸாம் எழுத உட்காந்துட்டான். டைம் ஆகிடுச்சு. ஓகே, எல்லா எக்ஸாம் ஹாலுக்கு உட்காருங்க. சரி, ஓகே, தீரனும் வந்துட்டான். இப்போ மேம் எக்ஸாம் பேப்பர் கொடுத்துருவாங்க. சரி, ஓகே, மேம் இப்போ வந்துட்டாங்க. எக்ஸாம் பேப்பர் கொடுக்க வந்துட்டாங்க. தீரன் பயப்படுவான். எழுதிக்கோங்க. இப்போ தீரன் எழுதி என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற, டே எல்லா சப்ஜெக்ட் எல்லாத்தையும் எழுதிக்கோ. அப்புறம் யாழினி மேம் கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஷின் பேப்பர் கொடுத்து எழுத சொல்லுவாங்க. சரி, ஓகே, யாழினி போய் சைன் பண்ணிட்டு வருவா. மேம் சைன் பண்ண வந்துட்டாங்க. எக்ஸாம் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்ன எதுவுமே எழுதாம இருக்க? சரி, சைன் பண்ண சீக்கிரமா எழுதுங்க. சரி, ஓகே, மேம் கொஷின் பேப்பரை கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. தீரன் நான் இப்போ கொஷின் படிச்சுட்டேன், நான் எழுத போகிறேன் ஸ்டார்ட் பண்ணும்போது சூஸ்
ஃபர்ஸ்ட் ஒன். Choose the correct answer. ஐயோ ஐயோ நேற்று படிக்காதது என்னப்பா. சரி அடுத்த கொஸ்டினுக்காச்சும் எழுதுவோம்னு பார்த்தா அடுத்த கொஸ்டின் வச்சு பார்ப்போம். அடுத்த கொஸ்டினுக்கு இதேவா? இன்னைக்கு நம்ம எக்ஸாம் எழுதி கிழிச்ச மேலேதான். ஐயோ அப்புறம் யாழினி மேடம் கூப்பிடுவாங்க மேம். யாருன்னு மேம்? என்ன வேணும் மேம் நான் நேற்று படிக்கல. படிக்கல. இப்போ வந்து நீங்கள் பாருங்க, இந்த தேர்டு கொஸ்டின்ஸ் எழுதும் போதே எனக்கு ஞாபகம். மேம் நான் ஃபெயில் ஆகிடுவேன், நான் வீட்டுக்கு போயிடுறேன். பாய் மேம். இடியட் நேற்று உட்காந்து படிச்சாதானே மரமண்ட போய் படிச்சுட்டு உள்ளவா. வீட்டுக்கு போய் தொலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இதேமாரி நீங்களும் இந்த எக்ஸாம் அப்போது படிக்காமல் போகாதீங்க. உங்களுக்கு டைமிங் வச்சு வச்சு படிங்க. நாங்கள் இந்த வீடியோ அவங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். பாய்.